சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல புதுசா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் எங்ககிட்ட ஒரு நல்ல பேக்கப் கீப்பர் இருக்காரு. ஆனா அவர் எம்எஸ் தோனி இல்ல. எம்எஸ் தோனிய நாங்க எதுக்காக டீம்ல வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, கடைசி 3 அல்லது 4 ஓவர்கள்ல பெரிய பெரிய 6 அண்ட் 4 அடிக்கக்கூடியவரு. அது மட்டும் இல்லாம கீப்பிங்லயும் சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம புது கேப்டனுக்கு பல டாக்டிக்கல் அட்வைஸ்லாம் குடுத்து டீம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. இதுக்காக தான் நாங்க தோனிய மேட்ச்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட்ல இருந்து இதுக்கு மேல தோனி விளையாடுறது டவுட் அப்படின்னு இவங்க மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே அவர் விளையாண்டாலும் இம்பாக்ட் பிளேயரா விளையாடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு அந்த குட் பேக்கப் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்வே அவைலபிளா இல்லாததுனால நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்வலி அவினாஷ் ராவ் தான். 19 வயதான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பரான இவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல சிஎஸ்கே வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தோனி தொடர்ந்து விளையாடுவாரா விளையாட மாட்டாரா? மேலும் அந்த குட் பேக்கப் விக்கெட் கீப்பர் யாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட என்டர்டெய்னிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.